மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போ சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதோட தன்னுடைய கொள்கையில் வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊரில் கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பற்றி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்ன தான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி லிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்குது, வர முடியுமா? நான் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சில்ல அப்படின்வாங்க. இல்லை, திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாமா. பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா, எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சணும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்கள் உயர போகிறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள், பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நான் திரையில் பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார். 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 3ஆம் பாலினத்தை ஒரு குயர் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சிட்ருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும், மிகப்பெரிய பதிவாக இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்குன்ற. பட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து எங்கள் கூட வந்து எங்களோட இவெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நித்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து அகெயின் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடித்து அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸை உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன், ஓகே உங்களை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது, பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ஐம் ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14 படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 daysல கொண்டு வரும்னெல்லாம் நாங்கள் வி டோன்ட் பிலீவ் தட். பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன், பட் சொதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியும் அது, பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி அஸ் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14 அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாருடைய படம். லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச்.